எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு 2000 ரூபாயை தாண்டியதே கிடையாது வரலாற்றில். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 14 ரூபாய், 114 ரூபாய் 50 பைசா கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குமா நாடு என்பதை நாட்டு மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இதற்காக இந்த விலை உயர்வு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலை பாதியாக குறைப்போம், 40க்குள் கொண்டு வருவோம். தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகும். 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் ரூபாய் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த பாஜக இன்று படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி. ரெண்டாவது பாருங்க, விலை உயர்வு என்றால் யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்க அதிமுக குரல் கொடுத்திருக்கணும். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கூட்டாளிகள் ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்திக்க போகிறோம் என்றாலும் கூட கண்டிக்க வேண்டாம் எங்களை மாதிரி கோரிக்கை வைக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்கு இருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும். 60 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றியதை குறைக்க வேண்டும். 114 ரூபாய் 50 பைசா டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 2043 ரூபாய் 50 பைசா ஒரு சிலிண்டருடைய விலை. அதை விட மிகப்பெரிய துயரமான செய்தினா, ஆல் இண்டியா எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. இவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 21 நாளுக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 30 நாளைக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. அப்படின்னா பண்டைய காலத்துக்கு கொண்டு போறாங்க. அடுப்பு ஊதிட்டு இருந்தவங்க, விறகு வச்சு சமைச்சவங்க நீங்க போங்க அப்படின்னு. இதை விட டொமஸ்டிக்ல என்னன்னா யாரும் புக் பண்ணக்கூடாது. நீங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் அமைச்ச லெட்டர். எல்லாருக்கும் ஒரு காப்பி இப்போ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அசோசியேஷன் அன்னபூர்ணா அவங்க அமைச்சிருக்காங்க. உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியுமா? சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதனால் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. என்னுடைய அன்பு வேண்டுகோள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசோடு கூட்டாளியாக இருக்கிறார், நட்போடு இருக்கிறார். மோடி அவரிடம் சொல்லி 60 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும். கமர்சியலாக பயன்படுத்துகிற சிலிண்டர் 114 ரூபாய் 50 பைசாவை குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய கூட்டாளிகளிடம் ஒன்றிய அரசிடம் சொல்லி இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நாங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம், ஒன்றிய அரசு இருந்தது. அப்ப எங்க கிட்ட இருக்க தோழமை கட்சிகள்லாம் கோரிக்கை வைப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன் இதை செய்யல? யார் அவருக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்க? ஆகையால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் நேற்று சான்றிதழை பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றார் என்று அறிவித்திருக்கிறார்கள்.